திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் புதிதாக வந்தவர்களுக்கு தான் யார் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தன்னுடைய ரசிகர்களை ஓட்டு வங்கியாக மாற்றணும். ஓட்டு போடுவார்களா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதிலும் இது 2வது 3வது தேர்தல் அல்ல, இதுதான் முதல் தேர்தல். எதிர்கொள்ள வேண்டியது 2 யானைகளை. அற்புதமாக இந்த 2 பேரும் பழகி போயிட்டாங்க. அவங்களுக்கு அஷ்டமி சனி நடக்கலாம், அவங்களுக்கு 7.5 சனி நடக்கலாம். ஆனால் எதிரிகளுக்கு கூட்டணியில் அமையும் போது யாரோடு யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதை பார்க்கணும். மார்ச் மாதத்துக்கு பிறகு கூட்டணிகள் முகங்கள் மாறும். நேற்று இருந்த கூட்டணி இன்று இல்லை. அதுதான் எதிரியினுடைய பலம் தெரிஞ்சு அவங்கவுங்க கூட்டணி அமைக்கும்போது அந்த வெற்றியினுடைய பலனையும் லாபத்தினுடைய பலனையும் அன்றைக்கு தான் நம்ம முடிவு பண்ண முடியுமே ஒழிய இது எல்லாம் நடப்பு முறை நடைமுறையில் ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த செக்கில் எந்த கட்டத்தில் யார் இருக்காங்க, எந்த கட்டம் எப்போ மாறுங்கிறது 2026 மார்ச் மாதம்தான் முடிவு செய்ய முடியும்.